அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்சஞானத்தின் பெருமிதம் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சுப ஆதிபத்தியம், பாவ ஆதிபத்தியம் அப்படிங்கிற என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இருக்கிறதுலே ஒரு பலமான சுபகரம்ங்கிறது குரு. அவர் தீமை செய்வாரா அப்படின்னு கேள்வி வரும்போது எல்லாத்துக்குமே அது ஒரு பயமும் நம்பிக்கையுமே வந்துடும். அவர் தான் இருக்கிறதுலே சுபமான கிரகம், அவரும் தீமை செய்வாருன்னா ஆமா செய்வார். எப்போ சார் செய்வாரு? அவர் பாவ ஆதிபத்தியம் பெறும்போது அவர் தீமை செய்ய கடமைப்பட்டவர். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ ஒரு நல்ல கிரகம் கெட்ட கிரகம் தீர்மானிக்கிறதோட முக்கியமான பங்கு எங்க இருக்குன்னா லக்கண புள்ளியில இருக்கு. லக்கண புள்ளி ரீதியாக ஒரு கிரகம் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்காரோ அந்த வேலையை அவர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். இது பேசிக். இது வந்து நம்ம எங்க கூடுதலா ஒரு விஷயம் வர்றோம், ஒரு ரிஷப லக்கண ஜாதகத்தை வச்சுக்கோ. ரிஷப லக்கணத்துக்கு குருவுடைய வீடு 8வது வீடு தனுசு, 11வது வீடு மீனம். இப்ப 8வது வீடு அது ஒரு பாவ ஆதிபத்திய வீடா மாறிடுது. 11வது வீடு சுப ஆதிபத்திய வீடா மாறி. அப்ப நம்ம இங்க பாவ ஆதிபத்தியம்னு அதிகமா சொல்றது 6, 8, 12 சொல்றோம். 6, 8, 12 சம்பந்தப்பட்ட 3ஆம் பாவத்தை சொல்றோம். நிறைய நம்ம பெருசா எடுத்துக்கிறது இல்லை. இது நம்ம சிஸ்டத்துல இதுதான் ஃபைனல். அப்ப இது 8ஆம் பாவத்துடைய குரு ஆதிபத்தியமும் தீய ஆதிபத்தியமா மாறிடுது. மீனம் சொல்லக்கூடிய அந்த லக்கணம் ரிஷப லக்கணத்துக்கு போனாலும் சுப ஆதிபத்தியம் ஆயிடும். இப்ப இந்த குரு நன்மையும் செய்கிறவரு, தீமையும் அவர் தான் செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை கொடுக்குறாரு. அப்ப இந்த ரிஷபத்திலையும் லக்கணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. தனுசு மீனும் இந்த ரெண்டு வீட்டையும் எப்படி சார் செய்வாரு? அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுவோம். ஒரு பையனுக்கு நல்ல வசதி இருக்கு, என்ன வேணாலும் நினைச்சிட்டு விரும்பி சாப்பிடலாம், விரும்பினதை சாப்பிடலாம், வேணுங்கிறது வீட்டுக்கே வரும், அந்த அளவுக்கு வசதி இருக்கு அப்படின்னா அது சுப ஆதிபத்தியம். பாவ ஆதிபத்தியம்னா அவர் சாப்பிட்டது செமிக்காம இல்ல தவறா செமிச்சு உடம்புக்குள்ள நோயா மாறி இருக்கிறத அசுப ஆதிபத்தியம்னு சொல்றோம். இப்ப அவர் ஒரு நடக்கடலை ரொம்ப விரும்பி சாப்பிடணும்னு வச்சுக்கணும். நடக்கடலை தேங்காய்னா ஒரு கொழுப்பு ஐட்டமா திங்கிறான்னு வச்சுக்கணும். குருடைய காரத்துவம் முக்கியமானது கொழுப்பு. அது போய் உடம்புல தொந்தரவாயிடும். புரோட்டீன் அப்படிங்கிற ஒரு உணவுக்கு காரணகரம் குரு. புரோட்டீனா சாப்பிட்டு உடம்புக்காக திடீர்னு உடம்புல அந்த புரோட்டீன் எடுத்துக்கிறாங்க, கிட்னி ஃபெயிலியர் கூட ஆகும். இப்ப பாருங்க, சுப ஆதிபத்தியமா அவர் வேணாங்க நினைக்கிறதெல்லாம் உடம்பு கொடுக்குது, அதிகமா கொடுக்குது. தீயாதிபத்தியம் என்ன செய்யுதுன்னா அதை அதிகமா அனுபவிச்சதுனால பனிஷ்மெண்ட் கொடுக்குது. இதுதான் உதாரணம். அப்ப நிறைய பேர் அப்படியே பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறாங்களா அப்படின்னா, இந்த ரிஷப லக்னத்துக்கு தனுசுலையும் மீனத்துல கிரகம் இல்லாம இருந்தா ரெண்டையுமே செய்வார். கஷ்டத்தை கொடுத்தா நன்மையை கொடுப்பார், நன்மை கொடுத்தா கஷ்டத்துக்கு 50-50. ரிஷப லக்னத்துக்கு தனுசுல வேற ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சு, இந்த இடத்துல குரு சுப ஆதிபத்தியத்தை மட்டும் செய்வார், பாப ஆதிபத்தியத்தை செய்ய மாட்டார். 11வது வீட்டுல கிரகம் இல்லாம இருந்தது பட்சத்துல ஒரு ரிஷப லக்ன ஜாதகத்துக்கு குரு தன்னுடைய வீட்டுல தனுசுல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோ. மீனத்துல யாருமே இல்லைன்னா இந்த இடத்துல குரு சுப ஆதிபத்தியத்தோட தன்மையை மட்டும் தான் வெளிப்படுத்துவார். பாவ ஆதிபத்தியம் தனுசுடைய தீய பலனை யார் செய்வாங்க? செவ்வாதான் செய்வார். இதுதான் ஒரு கிரகம் நின்ற வீட்டு பலனை செய்ய நான் பலமுறை சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயம். மீனத்திலையும் வேற ஒரு கிரகம் இருக்குன்னு சொல்லுவோம். குரு இரு ஆதிபத்தியத்தை செய்யாம தன்னோட வேலை செய்யறதுதான் முக்கிய பங்கு வகிப்பார். அப்ப நம்ம ஒரு பலன் பார்க்கும்போது இரு ஆதிபத்தியம் வீடா இருக்கட்டும் இல்ல ஒரு ஆதிபத்தியம் இருக்கட்டும், அது லக்கணத்துக்கு நல்ல வீடுகளாக இருந்தால் 6, 8, 12 இல்லாம இருந்தால் சுப ஆதிபத்தியம்னு எடுத்துக்கலாம். ஒண்ணு. 3ஓட சம்பந்தப்படாத 6, 8, 12 சுப ஆதிபத்தியம் எடுத்துக்கலாம். ஒரு மேச லக்கணம் வச்சுக்கிறோம். புதன் 3க்கும் 6 கூடியவர் இருக்கார். எந்த விதத்திலையும் அவர் ஒரு குடைச்சல் கொடுக்காம அவர் போக மாட்டார். பெரிய அளவுல குடைச்சல் கொடுப்பார். அவர் தெரியாம ஒரு புதனோட நட்சத்திரத்துல பிறந்த ஒருத்தர் நண்பரா எடுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு மேஷாக்கான ஜாதகம் புதனோட நட்சத்திரத்தை ஆயிலம் கேட்ட ரேகத்தை கொண்டு ஒரு நண்பரா கொண்டாருன்னா அவர் பண்ற குடைச்சல்ல அவர் மேஷாக்க தலைவலி பெருசாயிடும். ஒரு வீடு கட்டணும்னு வச்சுக்குவோம். அவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரு புதனோட நட்சத்திரத்துல பிறந்தவராக இருந்தாருன்னா
தண்ணி அந்த பக்கம் வருது, வாசல் சரியில்லை, குப்பை வருதுன்னு அப்படியே 2 பேரும் காலம் பூரா ஏன்டா போனோம்னு வேணும். இரு ஆதிபத்தியமே தவிர லக்கணத்துக்கு அமைஞ்சா அது குடைச்சல் ரொம்ப பெருசா கொடுத்துருங்க. ஏன்டா வாழ்றமோ கொடுத்துரு. ஒரு ஆதிபத்தியம் மட்டுமே தீமை, ஒரு ஆதிபத்தியம் நன்மை இருந்தா நம்ம திருத்திக் கொள்வதற்கு வழி உண்டு. அந்த திருத்திக் கொள்ளக்கூடிய வகையை கடவுள் காட்டணுங்கிறதா நம்ம பக்தி மார்க்கத்தை நோக்கி பயணிக்கிறோம். அதான் விஷயம். அப்போ ஒரு லக்கணப்படிதான் ஒரு கிரகம் எவ்வளவு நன்மை செய்யும், எவ்வளவு தீமை செய்யணும் வகுக்கிறோம். ஒரு துராலக்கண ஜாதகம் ஒரு அருமையான கிரகம். அவர் 3ல இருந்தாலும் 6ல இருந்தாலும் அவர் கடன் நோய் வளர்ப்பு பிரிவினையை பெருசா கொடுத்துருவார். ஒரு துலாலக்கண ஜாதகம். அந்த பையனுக்கு ஒரு 19 வயசு ஆச்சு. அவனுக்கு ஒரு நோய், ஒரு 18 19 வயசு இருக்கு. அந்த நோய் வந்த காலத்தை எடுத்து பார்த்தோம்னா குரு புத்தியில தான் வந்திருக்கு. குரு அவருக்கு 6வது வீட்டுல மீனத்துல இருக்கிற சுபகரம், சுப வீடு. அப்ப அந்த பையனோட ஜாதகத்துல 19 வயசுல நோய் வந்திருக்கு. என்ன சார் நோய் வந்திருக்குன்னா, புரோட்டீன் உடம்புல செமிக்காம சிறுநீரகம் வீங்கிட்டு வருது, உடம்பு ஒரு மாதிரி உப்பிக்கிட்டு வருது, அமோனியா ஃபார்ம் ஆகுது, குருவுடைய எல்லா சால்ட்டும் நோயா மாறி. அப்ப அவர் என்ன செய்வாரு அப்படின்னா, தீய ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் தீமை செய்யும் போது தன் பங்குக்கு கோச்சாரத்துல உள்ள தீய கிரகத்தை கூடுதலா பார்த்துட்டு எடுத்துக்கு. அதனால ஒரு பலன் நம்ம பார்க்கும்போது லக்கணப்படிக்கு ஒரு கிரகம் சுப ஆதிபத்தியமா பாவ ஆதிபத்தியம் பிரிக்கும். சுப ஆதிபத்தியம்னா உனக்கு நல்ல வாழ்க்கை வழங்க கொடுத்திருக்குது, அதிகம் ஆட்டம் போட்டுறாதுன்னு சொல்லும். பாவ ஆதிபத்தியம்னா ஏற்கனவே பண்ணின தவறுக்கான பனிஷ்மெண்ட் டே அப்படின்னு ஞாபகப்படுத்தும். இந்த பக்தி மார்க் என்ன செய்யுதுன்னா, நீங்க உயர போகும்போது சுபாதிபத்தியத்துடைய தசாபத்தி நடக்கும்போது நிதானத்தை கொடுக்குறது. அது பக்தி மார்க்கம் ரொம்ப அவசியம். இது இந்த சுபாதிபத்தியம் பாவாதிபத்தியம் எப்ப வேலை செய்யும் அப்படின்னு கேள்வியை வச்சா, தனது தசாபுத்தி காலங்கள்ல தான் அது ரொம்ப கடுமையா நடந்தது, இல்லைன்னா சிறப்பா நடந்தது. வேற எந்த காலத்தையும் அது சைலண்டா இருக்கு. கோச்சாரத்துல சுமாரா இருக்கும், கிரக அமைப்புல அது மெதுவா இருக்கும். தசாபுத்தி வந்து அதுக்கு முழு பலம் கிடைச்சது. ஒரு கோவக்காரன் அமைதியா இருக்கான், அவனை போய் சீண்டும் போது கோவம், இந்த சீன்றதா தசாபுத்தி. சீண்டும் போது அது அப்படியே அவனோட உட்புறம் என்னங்கிறது இல்லை, அவனோட சந்தோஷம் என்னங்கிறது அது காமிச்சது. அது வெளிப்படக்கூடிய காலமா மாறும். அதனால ஒவ்வொரு பலன் சொல்லும் போதும் லக்கணப்படியான சுபாதிபத்தியம் பாவாதிபத்தியத்தை பார்த்துக்கணும். ஒரு பொதுவான சுபர் அப்படிங்கிறத லக்கண சுபர் யாரு, லக்கண பாவர் யாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த பலனை கொடுப்பாங்க அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. நம்ம அடுத்த பதிவுல லக்கண பாவர் சுவரை பத்தி பார்ப்போம். நம்ம ஜிகஸ்ட் என்ன செய்யுதுன்னா, எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிறத மும்முரமா இருக்கும். அதனால எல்லா மக்களுக்கும் புரியுற மாதிரி பெரிய கணிதங்கள் எதுவும் இல்லாம பலனை கூறக்கூடிய ஒரு எளிமையான வகைகளை ஒரு ஒரு பேட்டர்னா பண்ணி நடத்திட்டு வரோம். படிக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் கீழே நம்பர் தொடர்பு கொள்ளலாம். வர மார்ச் 31 அடிப்படை வகுப்பு ஆன்லைன்ல நடக்க காத்திருக்கு. படிக்க விருப்பம் மட்டும் கலந்துக்கலாம். கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளுக்கு பிறகு ஜோதிட உயர்நிலை அப்படிங்கிற ஒரு பிரிவு ஏப்ரல் மாசம் 3 நடக்க காத்துக்கு. அது 2 மாச கால அளவுல 24 நாள் மட்டுமே நடக்கக்கூடிய வகுப்பா இருக்கும். ஒரு மாசம் 12 நாள், அடுத்த மாசம் 14 நாள். சோ அதுல படிக்க விருப்பம் இருக்கும்போது கீழே நம்பர் தொடரலாம். அது ஒரு பலனை எப்படி கொண்டுட்டு போய் சொல்றது, ஒரு லக்னம் இப்படிலாம் இருக்கும், இப்படிலாம் போகும்போது ஒரு அணுகுமுறை. ஒரு கிரகச்சிருக்குன்னு என்ன, கோச்சாரம்னு என்ன, தசாபுத்தின்னு என்ன, இதை முன்னிலைப்படுத்தி சொல்லணுங்கிற ஒரு பலன் சொல்வதற்கான ஒரு ஃபார்மேட்டா அது இருக்கும். படிக்கணும் விருப்பம் இருக்கு, கீழே நம்பர் தொடர்பு வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். அடிப்படை வகுப்பு மார்ச் மாசம் 31 ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன்ல இருக்கும். இந்த ஆன்லைன்ல ஒரு அடிப்படை வகுப்பு எப்படின்னா, உங்களை யாரும் புரியறதுக்கான பேசிக்கா. சார் எனக்கு கணக்கு வராது சார், நான் ரொம்ப படிக்கல, வயசாயிடுச்சு, எதையும் கவலைப்படாது. புரிந்து கொள்ளக்கூடிய அறிவும் முயற்சியும் பயிற்சியும் என்னால முடியுங்கிறவங்களும் தாராளம் படிக்கணும். எனக்கு அது வகுப்பு தெரியாது, கூட்டத்துக்கு எந்த கவலையும் படாது. ஒரு 2 இடத்துல இருந்தா சூரியன் மேசத்துல இருக்கு அப்படின்னு இது மேசம் சொன்னா புரிஞ்சுக்கிறீங்கன்னா நீங்க பயிற்சி எடுத்தா வந்துடும். ஒரு ஜோதிடம் தெரிஞ்சுக்கிறது, ஒரு வித்தியை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய பலம். எப்பாடுபட்டாவது ஒரு வித்தியை தெரிஞ்சுக்கும், அதுதான் அவசரம். அதுக்கான முயற்சியில எங்களுடைய
பயிற்சியும் முயற்சியும் உங்களோட இணைஞ்சு இருக்கிறது சந்தோஷப்படுறோம். மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம். அதுவரை அனைவருக்கும் எல்லா உள்ள எம்பெருமான் சிஸ்ட மகாரவி நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச அறிவையும் பெருமையும் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.